மக்கள் தங்கம் வாங்கலாமா வேண்டாம் சார்? தங்கம் வாங்க வேண்டாம் அப்படின்னு அது ஒரு ஹெட்லைன்ஸில் நியூஸ் வந்தது. அதை பார்த்தோன்னே மக்களுக்கு ஒரு சின்ன யாருக்குமே ஒரு பீதி இருக்கும் இல்லையா. சாதாரண ஒரு மனுஷன் போயிட்டு இருக்கவர் சொல்கிறாருன்னா வேறு விஷயம், ஒரு நாட்டுடைய பிரதமர் சொல்கிறாரு அப்படின்னாலே அதனுடைய விஷயம். இது நிறைய பேர் வேறு பயந்துட்டாங்க. என்ன நினச்சிக்கிட்டாங்க, நீங்கள் இறக்குமதி பண்ணுறதை குறைக்கிறதோ இல்லை இறக்குமதிக்கு உண்டான வரியை போடுறதோ அதிகமாக போடுறதோ இதுக்கு தீர்வு கிடையாது. அதற்கு பதில் 700 டன் நம்ம ஒரு வருஷத்துக்கு பண்ணுறோம். நம்ம சில விஷயங்களை கையில் எடுத்திங்கன்னா 5 வருஷம் குறைஞ்சபட்சம் 5 வருஷத்துக்கு நாங்கள் இம்போர்ட்டே பண்ணவே வேணாம். இவர் கூட இப்போ சொல்லியிருக்கிறது என்னது, 1 வருஷத்துக்கு தான் தங்கம் வாங்காதீங்கன்னாரு. 5 வருஷத்துக்கு வாங்க தேவை. நான் சொல்கிற விஷயம் எடுத்தால் 5 வருஷத்துக்கு தங்கமே வாங்க தேவை. அது எப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சிம்பிளான விஷயம். இந்த அறிவிப்பு வந்ததுக்கப்புறம் நிறைய பேரோட மைண்ட் மாறுறது நம்ம பார்த்துருக்கோம். வாங்கின தங்கத்தை ஏற்கனவே சேவிங் பண்ணது கம்மியான விலையில் வாங்கினது இப்போ விற்கலாமா? தாராளமாக விற்கலாம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேர்காணலுக்காக தங்கம் மற்றும் வைர வியாபாரிகள் சங்க மாநில பொதுச் செயலாளர் கோல்டு குரு சாந்தகுமார் அவர்கள் நம்மோடு இருக்கார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். 3 நாட்களுக்கு முன்னாடி மோடி அவர்கள் அறிவித்த அறிவிப்பு தான் பார்த்தீங்கன்னா பல மக்களுக்கு பீதியை ஏற்படுத்தியிருக்கு. தங்கம் வாங்காதீங்க, வாங்குறதை குறைச்சிக்கோங்க 1 வருஷத்துக்கு அப்படின்னு சொன்னதை என்ன காரணத்தினால சொல்லாம விட்டது அப்படிங்கிறது தான் பலருக்குமே ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கு. இப்போ நீங்க பல வருடங்களா இந்த வியாபாரத்தில் இருக்கனால மக்கள் தங்கம் வாங்கலாமா வேண்டாமா சார்? இல்லை, கண்டிப்பாக வாங்கணும், வாங்கலாம். இந்த அறிவிப்பு பொறுத்த வரைக்கும் திடீர்னு தங்கம் வாங்க வேண்டாம் அப்படின்னு அது ஒரு ஹெட்லைன்ஸில் நியூஸ் வந்தது. அதை பார்த்தோன்னே மக்களுக்கு ஒரு சின்ன யாருக்குமே ஒரு பீதி இருக்கும் இல்லையா. சாதாரண ஒரு மனுஷன் போயிட்டு இருக்கவர் சொல்கிறாருன்னா வேறு விஷயம், ஒரு நாட்டுடைய பிரதமர் சொல்கிறாரு அப்படின்னாலே அதனுடைய விஷயம். இது நிறைய பேர் வேறு பயந்துட்டாங்க. என்ன நினச்சிக்கிட்டாங்க, அதில் வேற ஒரு நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தார். அதில் முத்தாய்ப்பாக தங்கம்ன்றதான் ஹைலைட் ஆகிடுச்சு. ஆமாம், நிறைய விஷயங்கள் சொன்னார். என்ன சொன்னார்னா, நீங்கள் சுற்றுலா போகிறத 1 வருஷத்துக்கு தள்ளி போடுங்க, வெட்டிங் டெஸ்டினேஷன் வெட்டிங் அதை பண்ணுறதை தள்ளி போடுங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம் அதுக்கு தயாராகிடுங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுங்கள், பயணம் குறைக்க இது பண்ணுங்கள், அதனுடைய பயன்பாட்டை குறைங்க. ஒருத்தர் இந்த கார் பூலிங்னு சொல்லுவாங்க. அது என்னென்னா 4 பேர் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா 4 பேர் 4 கார் எடுத்துகிட்டு போகாதீங்க ஆஃபீஸுக்கு. 4 பேர் சேர்ந்து ஒரு நாளைக்கு ஒருத்தருடைய கார், இன்னொரு நாளைக்கு ஒருத்தருடைய கார் அப்படின்னு போனால் அந்த பெட்ரோல் கன்சம்ஷன் மிச்சமாகும். அந்த மாதிரி சேர்ந்து போங்க அப்படி எல்லாமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. சமையல் எரிவாயு ரொம்ப சிக்கனமாக பயன்படுத்துங்க. இதெல்லாம் கேட்ட உடனே மக்களுக்கு என்னாச்சு, திருப்பி லாக்டவுன் வரப்போதோ அப்படின்னு ஒரு வேறு மாதிரி சிந்தனை ஆயிடுச்சு. ஏன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியாச்சுனாலே ஏற்கனவே நம்ம ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்ற கான்செப்டே இந்த லாக்டவுனில் தான் நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். அதனால் ரொம்ப மிரண்டு போயிட்டாங்க மக்கள். என்னடா அது அப்படின்ட்டு, இது எதுக்காக பண்ண வந்தார் அப்படின்ட்டு அவங்களுக்குள்ள ஒரு கன்ஃபியூஷன். அதுக்கப்புறம் தான் இது மீடியாவில் மூலிமா எல்லாருமே சொல்லி நாங்களாம் நிறைய பேட்டி கொடுத்து என்ன இதனால் இந்த போரினுடைய அபாயத்தினால கச்சா எண்ணெயுடைய விலை ஏற்றம் வரும். அப்படி ஏற்றம் கச்சா எண்ணெய் பிரச்சனைனால பெட்ரோல் டீசல் நமக்கு கிடைக்காம இருக்குது. அதை குறைக்குன்னு சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஆனால் தங்கம் ஏன் குறைக்க? அது இன்னொரு விஷயம் இருக்கு. என்னன்னா, எப்பயுமே அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும், மத்திய அரசாங்கம் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒரு பெரிய கடமை இருக்கு. ஒரு அந்நிய செலாவணி ரிசர்வ் வைக்கணுன்றது விஷயம் ரொம்ப கையில் இருக்குது. அந்த அந்நிய செலாவணி பார்த்திங்கன்னா டாலர் தான் இன்றைக்கி பொதுவான ஒரு கரன்சி, வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கிற ஒரு கரன்சி. ட்ரேட் பண்ணணும், ஏதாவது வாங்கணும் அப்படின்னாலும் நம்ம டாலரில் கொடுத்து தான் வாங்க முடியும். அதே போல் நாம் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வெளிநாட்டுக்கு அனுப்புகிறோம் அப்படின்னா அது டாலராக கன்வெர்ட் ஆகி டாலர் தான் நமக்கு வரும். இப்போ திருப்பூர்லாம் எக்ஸ்போர்ட்லாம் இருக்குது பார்த்தீங்களா. அப்புறம் இதே மாதிரி இந்த வேலூர், ராணிப்பேட்டை இங்கெல்லாம் லெதர் எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. இது எல்லாமே அவங்களுக்கு டாலராக தான் வரும் கன்வர்ஷன். அது மாதிரி ஐடி செக்டாருக்கும் இங்கேருந்து ஒரு கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணுறாங்க, இங்கே ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறோம்னா அந்த யார் நடத்துகிறாங்களோ நிறுவனத்துக்கு டாலராக வரும். இந்த டாலர்லாம் இந்தியாவுக்கு ஒரு டாலர் வருதுன்னு வைங்களேன், இது இந்த கையிருப்பு இருக்கும். இதை இவங்க மாறா வேறு என்னென்ன பொருள் வாங்க, அப்படி வாங்கக்கூடிய பொருளை முதன்மை வைக்கிறது ஆயில். நம்மளுடைய தேவைகளுக்கு ஆயில் முதல்ல, அதுக்கு தான் நிறைய டாலர் கச்சா எண்ணெய். 2வது தங்கம். ஏன்னா ஆயிலும் நம்மள்கிட்ட கிடையாது, தங்கமும் நம்மள்கிட்ட கிடையாது. ஆனால் 2மே முக்கியமானது. ஆயில் அது கிட்டத்தட்ட 6 லட்சம் கோடிக்கு வாங்குறாங்க இல்லையா. ஆமாம் அது அந்த ஆயிலே ரொம்ப முக்கியம். ஏன்னா அது அத்தியாவசிய பொருள். தங்கம் அத்தியாவசிய பொருள் இல்லைனாலும் ஒரு ஆடம்பர பொருளாகவும் சேமிப்பு பொருளாகவும் பார்க்கப்படும். அதே மாதிரி தங்கமும் பார்த்திங்கன்னா நம்மள்கிட்ட சுத்தமாக கிடையாது. 1 டன்னு கூட நம்ம பூமியிலேருந்து வெட்டி எடுக்கல இந்தியாவில். ஓகே, இப்போது முதல்லாம் இருந்துச்சு. இந்த கோலார் கோல்டு ஃபீல்டு அதிகமாக இந்த நாட்டில் சார் இறக்குமதி பண்ணுறாங்க. அது சொல்ல வரேன். மொத்தம் எவ்வளோ டன் இறக்குமதி பண்ணுறாங்கன்னா சுமார் 700லேருந்து 800 டன் இறக்குமதி பண்ணுறாங்க. எங்கே இருந்தெல்லாம் பண்ணுறாங்க கோல்டை பொறுத்திருக்குன்னா அரேபியா, சுவிட்சர்லாந்து, ரஷ்யா, கனடா, ஆஸ்திரேலியா,
இந்த மாதிரி எல்லா நாடுகள்லேருந்தையும் கோல்டை இம்போர்ட் பண்ணாங்க. சவுத் ஆஃப்ரிக்கா இந்த மாதிரி எல்லா நாடுகள்லேருந்தும் இம்போர்ட் பண்ணுறாங்க. இம்போர்ட் பண்ணி நமக்கு தேவையான தங்கம் 700லேருந்து 800 டன் நம்ம தேவைகள் இருக்குது. 1 டன் கூட நம்மள்ட்ட இல்லை. அப்படி இருக்கும் பட்சத்தில் அதில் வர்றதில் எக்ஸ்போர்ட் 700 டன் இம்போர்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்கன்னா ஒரு 50 டன்னு கூட எக்ஸ்போர்ட் பண்ணலை. அந்தளவுக்கு ஆகிப்போச்சு. அதனால் நம்மளுடைய அந்நிய செலவணி குறைஞ்சிக்கிட்டு இருக்குது. இதனால தான் ஆரம்பத்துலேருந்து எல்லாருமே சொல்கிறது தங்கத்து மேலே ரொம்ப காமிக்காதீங்க, இதுக்கு தான் நம்மள்ட்ட இருக்க டாலர் கரன்சி வந்து செலவாகிக்கிட்டு இருக்கு அப்படின்னாங்க. அதை அரசாங்கம் அதுக்கு பதில் மத்திய அரசாங்கத்துக்கு பல வழியில் பல முறையில் நாங்கள் மகஜர் கொடுத்துருக்கோம். நீங்கள் இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம சங்கத்திலேருந்து சார்பாக என்ன கொடுத்துருக்கோன்னா, நீங்கள் வந்து இறக்குமதி பண்ணுறதை வந்து குறைக்கிறதோ இல்லை இறக்குமதிக்கு உண்டான வரியை போடுறதோ அதிகமாக போடுறதோ இதுக்கு தீர்வு கிடையாது. அதற்கு பதில் 700 டன்னு நம்ம ஒரு வருஷத்துக்கு பண்ணுறோம். நம்ம சில விஷயங்களை கையில் எடுத்திங்கன்னா 5 வருஷம் குறைஞ்சபட்சம் 5 வருஷத்துக்கு நாங்கள் இம்போர்ட்டே பண்ணவே வேணாம். இவர் கூட இப்போ சொல்லியிருக்கிறது என்னது, 1 வருஷத்துக்கு தான் தங்கம் வாங்காதீங்கன்னாரு. 5 வருஷத்துக்கு வாங்க தேவையில்லை. நான் சொல்கிற விஷயம் எடுத்தால் 5 வருஷத்துக்கு தங்கமே வாங்க தேவையில்லை. அது எப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சிம்பிளான விஷயம். இன்றைக்கி உலகத்தில் இருக்கிற நாடுகளுடைய தங்க கையிருப்பு அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் 8133 டன் கைவசம் வச்சுருக்காங்க. அடுத்தது ஜெர்மன் பார்த்திங்கன்னா 3350 டன் கைவசம் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இட்டாலி, ஃப்ரான்ஸு, ரஷ்யா, சைனா, சுவிட்சர்லாந்து, இந்தியா. அப்படி வரும் வரிசையில் பார்த்திங்கன்னா இந்தியா 8வது இடத்துல நிற்கிது. அந்த 8வது இடத்துல இருக்கிற இந்தியா இன்றைக்கி பார்த்திங்கன்னா 880 டன் கைவசம் வச்சுருக்கோம். ஒரு காலத்தில் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி 720 டன் கைவசம். இது அரசு கையிருப்பு சொல்கிறீங்க? ஆமாம், அரசுடைய கையிருப்பு. இந்த மாதிரி ஒவ்வொரு நாடும் கொண்டது. சுவிட்சர்லாந்து பார்த்திங்கன்னா 1067 டன் கைவசம். நமக்கு அடுத்த இடத்துல இப்போ இருக்கிறது ஜப்பான் 845 டன் வச்சுருக்காங்க. ஒரு காலத்தில் ஜப்பான் தான் நம்மளோட முன்னாடி இருந்தாங்க. நாம் நிறைய வாங்கி அவங்கள பின்னோக்கி தள்ளிட்டோம். அடுத்து நெதர்லாந்து. இது ஃபஸ்ட்டு 10 வரிசையில் இருக்கிற நாடுகள் இந்த தங்கத்தை கையிருப்பு. இந்த மாதிரி 100 நாடுகள் முதல் வரிசையில் எடுத்திங்கன்னா ஒட்டுமொத்த தங்கம் 31,071 டன் தங்கம் கைவசம் வச்சுருக்காங்க. 100 நாடுகளுடைய அஃபிஷியல் கோல்டு. ஓகே. அப்படி வச்சிருக்கும் பட்சத்தில் நாம் நம்ம நாட்டு மக்கள்கிட்ட இருக்கிறது இதை விட அதிகமாக இருக்குது. பயன்பாடும் அதிகமாக இருக்குது. ரிசர்வ் வச்சிருக்கிறதும் 40,000 டன்னுன்றது ஒரு புள்ளியல் கணக்கு சொல்கிறாங்க. உலகத்தில் இருக்கிற நாடுகளில் சேர்த்து 31,000 டன். நம்ம மக்கள்கிட்ட இருக்கிறது 40,000 டன். ஓகே. என்ன நான் என்ன சொல்ல வரேன், 40,000 டன் இருக்குது. இதில் எவ்வளோ வந்து கணக்குப்படி வச்சுருக்காங்க, எவ்வளோ அன்அக்கௌண்ட்டில் வச்சுருக்காங்க. அக்கௌண்ட்டு அக்கௌண்ட்டாகவும் அன்அக்கௌண்ட்டாகவும். அக்கௌண்ட்டுன்றது ப்ராப்பராக பில்லு வாங்கி எல்லாம் பக்கா வச்சுருக்குது. அன்அக்கௌண்ட்றது பில்லு இல்லாமல் வச்சுருக்கிறது. அதில் கருப்பு பணத்தை கூட பதுக்கி தங்கமாக கூட வச்சுருப்பாங்க இல்லையா. அதில் நான் என்ன சொல்கிறேன், இந்த 40,000 டன்னில் 10% 4,000 டன். 100% நம்ம ரீசைக்கிள் முறையில் வேணாம், வெறும் 10% வந்தால் யார்கிட்டலாம் அந்த பேக் டோரில் வச்சுருக்காங்களோ பதுக்கி வச்சுருக்காங்களோ அதை எல்லாத்தையுமே வெளியே எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு நல்ல ஸ்கீம் கொடுத்து, நீ எவ்வளோ வச்சுருக்கே பரவாயில்ல, நீ கொண்டு வா, நான் உனக்கு வந்து இதுக்கு உண்டான வரியை குறைக்கிறேன், கேள்வி கேட்க மாட்டேன், உன்னுடைய இதில் கேஸ் எதுவும் கிடையாது அப்படிலாம் சொல்லியாச்சுன்னா அந்த மாதிரி பதுக்கி வச்சுருக்க தங்கம் வெளியே வரும். அப்படி வெளியே வந்தாச்சுனாலே ஒரு வருஷத்துக்கு 700 டன் நமக்கு தேவை இருக்குது. இப்போ 5035 3000 5லேருந்து 6 வருஷத்துக்கு தேவையான தங்கம் கிடச்சிரும், கவர்மெண்ட்டுக்கு வந்துடும். அதை நீங்கள் இந்த மாதிரி சொல்லிட்டீங்கனாலே 5 வருஷத்துக்கு நீ என்கிட்ட டெபாசிட் கொடுத்துரு, நான் 5 வருஷத்துக்கு அப்புறம் தரேன், ஆனால் இதுக்கு வந்து எந்த கணக்கும் தேவையில்லை, நீ ஆனால் நம்பர் 1ல் வந்துடலாம் அப்படின்னா பல பேர் அதை கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு முன் வந்து இருப்பாங்க. இப்போ அவங்க பிளாக்ல பதுக்கி வச்சிருக்கவங்களுக்கு பயம் வந்திருக்கும் இல்லையா, பயம் வந்துடும், ஃபியூச்சரில் எப்படி ஆகும் தெரியாது, அதுக்கு இது பரவாயில்ல அப்படின்னு ஒரு சட்டத்தை ஏற்றி கொண்டு வந்தாங்கன்னா அடுத்த 5லேருந்து 6 வருஷத்துக்கு தங்கத்தை வந்து குறைந்தபட்சம் நான் சொல்கிறது தேவையே இல்லை. இந்த மாதிரிலாம் மக்களை பயப்பட தேவையில்லைன்னா. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இதுக்காக இதனை எடுத்து இது மேலே இம்போர்ட் டியூட்டியை வேறு ஏற்றிட்டாங்க. 6% இருந்தது 15%. அது உங்களை மாதிரி சங்கத்தில் இது பண்ணாங்களா, கன்சல்ட் பண்ணாங்களா, உங்களுக்கு அதிர்ச்சியாக இருந்தது? இல்லை, எங்களுக்கே தெரியாது, யாருக்குமே தெரியாது. எங்கள் சங்கத்திலேருந்து நாங்கள் பல வருடங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அவங்களுக்கு இந்த மாதிரி இம்போர்ட் டியூட்டியை குறைங்க. அதை இப்போ தான் போன வருஷம் குறைச்சாங்க. 15%லேருந்து 6% ஆக்குனாங்க. திருப்பியும் அது சொல்லாமல் கொள்ளாமல் நைட்டாக இது இந்த மாதிரி கொண்டு வந்து என்ன காரணத்தினால அதிகப்படுத்தணும்? அப்போ வந்து இறக்குமதி குறையும் அப்படின்ற மெயின் காரணம். இறக்குமதி குறைஞ்சாச்சுன்னா அவங்க எதிர்பார்க்குற அந்த அந்நிய செலாவணி நிறைய கையிருப்பு இருக்கும் இல்லையா, இதுக்காக தான் அவங்க பண்ணாங்க. இது பண்ணதுனால என்ன ஆகி போயிடுச்சு, மக்கள்கிட்ட 2 விதமான வெறுப்பு வந்துடுச்சு. ஒன்று, தங்கத்தை வாங்காதன்னா மக்கள் என்ன கேள்வி கேட்குறாங்க, இன்றைக்கி நீங்கள் வாங்காதேன்னு சொல்லிட்டீங்க, நான் வாங்காமல் இருக்கேன், அடுத்த 1 வருஷத்துக்கு தங்க விலை ஏறி போச்சுன்னா வாங்க முடியாது. அதுக்கு யார் பொறுப்பு
அப்படின்ற ஒரு கேள்வி. இதெல்லாம் லேடிஸ் எல்லாருமே, மகளிர் எல்லாருமே இதுக்கு ரொம்ப ஒரு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கலாச்சார ரீதியா எல்லாமே தங்கத்தின் அடிப்படையில் தான் இருக்கு. கல்யாணம்னாலும் சரி, காது குத்துனாலும் சரி, ஏதாவது பண்ணணும்னாலும் சரி. அதாவது ஒரு குழந்தை பிறக்குதுன்னு வைங்களேன், பிறந்த ஆரம்பத்தில் இருந்து கடைசி வரைக்கும் தங்கம் தான். பிறந்த உடனே தங்கம், அடுத்தது ஒரு தொட்டியில் போடுறாங்க, பேர் வைக்கிறாங்கன்னா தங்கம். அந்த குழந்தை கொஞ்சம் பெருசாகி ஆம்பளை பையனாக இருந்தால் காது குத்து, மொட்டை அடித்து, கிடா வெட்டி, இதுக்கும் தங்கம். பொம்பளை பிள்ளையாக இருந்துச்சு அடுத்தது பூப்புனித நீராட்டு விழா. இது இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் அதுக்கு அடுத்த பெருசாக வந்துச்சுன்னா ஒன்று நிச்சயதார்த்தம், அப்புறம் திருமணம் முடியும். அதோட நிற்கிதா கிடையாது, அது ஒரு குழந்தை பிறக்குது, அந்த குழந்தைக்கு அடுத்த ஜென்ரேஷன் வந்துடுது. இந்த மாதிரி ஆரம்பத்தில் இருந்து கடைசி வரைக்கும் தங்கம் தான். அது ஏன் அப்படி வச்சாங்கன்னா, தங்கத்தை பற்றி அந்த காலத்தில் முன்னோர்களுக்கு தெரிஞ்சிருக்கு, இது இவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் அப்படின்னு தான் பழைய ஆட்கள் அப்படி சேர்த்து வச்சுருந்தாங்க. அதனால் இந்த முறை பார்த்திங்கன்னா இந்த தங்கம் வாங்காதன்னு சொன்னது மக்களுக்கு ஒரு வெறுப்பாயிடுச்சு. இந்த மோடி அவர்கள் இந்த அறிவித்ததுக்கு அப்புறமா இந்த 3 நாட்களில் எப்படி இருக்குது உங்களுக்கு? கஸ்டமர்ஸ் தங்கம் அதிகமாக வாங்குறாங்களா, இல்லை அவங்களுக்கு விற்பனை கம்மியாக இருக்கா? இல்லை, அப்படி கிடையாது. இதை வச்சு இந்த அறிவிப்புனால குறைஞ்சிது அப்படின்னு சொல்ல முடியாது. ஏற்கனவே குறைஞ்சி தான் இருக்குது வியாபாரம். ஓகே, விலை ஏறினதுனால குறைஞ்சிருக்கு, இந்த அறிவிப்புனால குறையலை. ஆனாலும் இந்த அறிவிப்பு பண்ணாங்க, அதுக்கப்புறம் இம்போர்ட் டியூட்டியை ஏற்றுனாங்க. இப்போ தான் சொல்லப்போனால் வியாபாரம் நல்லா இருக்குது. ஏன்னா இம்போர்ட் டியூட்டி ஏற்றுனே மக்கள்கிட்ட என்ன ஆயிடுச்சு, இன்னும் தங்கம் விலை ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா 2 மாதமாக அப்படியே ஸ்டாண்டர்டாக இருந்துச்சு தங்கம். ஒரு 50 ரூபா ஏறிச்சு, 50 100 இறங்குச்சு, திருப்பி 150 ரூபா ஏறிச்சு, 100 இறங்குச்சு, இப்படி இருந்துகிட்டு இருந்த தங்கம் திடீர்னு விலை ஏறினோனையுமே இப்போ நேற்றுக்கு ஒரு நாள் மட்டும் 8000 ரூபா ஏறிச்சு, அப்புறம் 3000 ரூபா குறைஞ்சிது, மொத்தம் இப்போ 5000 ரூபா ஏறி இருக்குது. அப்படின்றப்போ எல்லாத்துக்கும் ஒரு இதாகிடுச்சு. சரி, இப்போ இதை விட்டால் இன்னும் ஏறிடும் அப்படின்றதுல இப்போ வியாபாரம் நல்லா இருக்குது. இந்த ஒரு நாளில் நேற்றுக்கு இன்றைக்கும் அந்த மாதிரி சொல்ல வரலாம். நேற்று திடீர்னு ஒரு 8000 ரூபாய் ஏறி மாலையே 3000 ரூபா கம்மியாகிறதுக்கு என்ன காரணம் சார்? அதுதான் இந்த இம்போர்ட் டியூட்டி ஏற்றுனாங்கல்ல, அதுதான் காரணம். அதுதான் முழுக்க காரணம். முதல்ல சர்வதேச அளவில் காரணம் இருந்துச்சு. ட்ரம்ப்போட அறிவிப்பும், ட்ரம்ப்போட அவர் ஏதாவது நியூஸ் விட்டார், ஒரு இறக்குமதி வரியை போட்டிருந்தாரு. இப்போ உள்நாட்டில் இறக்குமதி வரியை போட்டாங்க, அந்த இடத்துக்கு மோடிஜி வந்துட்டார். சொன்ன உடனே போட்ட உடனே இதனால விலை ஏறி. குறிப்பாக பல மக்கள் சேவிங்ஸ்க்காக முதன்மையாக முதன்மையாக சேவ் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு ஒரு என்ன இதுனா, நம்ம கம்மியான விலையில் வாங்குகிறோம், தங்கம் கூடும்போது அதை விற்கலாம்னு ஐடியாவில் நிறைய பேர் இருந்திருப்பாங்க. இந்த அறிவிப்பு வந்ததுக்கப்புறம் நிறைய பேரோட மைண்ட் மாறுறதை நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இப்போ தங்கத்தை வாங்குறது நீங்கள் எப்படின்னு சொல்லிட்டீங்க, வாங்கின தங்கத்தை ஏற்கனவே சேவிங் பண்ணது கம்மியான விலையில் வாங்கினது இப்போ விற்கலாமா? தாராளமாக விற்கலாம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு இந்த அசட்டோடைய வேல்யூ அடுத்த வருஷம் ஏறினாலும் ஒரு பக்கம் இருந்தாலும், எனக்கு இப்போதைக்கு அர்ஜென்ட் எமர்ஜென்சியில் எனக்கு வேணும், வேறு ஏதாவது தேவைகள் இருக்குது. முதல்ல சில பேர்லாம் இடம் வாங்க வருவாங்க. அந்த இடம் வாங்க வரவங்களை பார்த்திங்கன்னா எல்லாருமே கேஷை கையில் வச்சுட்டு வாங்க வரதில்லை. பாதி தங்கத்தில் இருக்கும், பாதி ஒரு ஷேரில் வச்சுருப்பாங்க, பாதி ஒரு டெபாசிட் வச்சு, எல்லாத்தையும் எடுத்து தான் ஒட்டுமொத்தமாக இடத்த வாங்குவாங்க. அந்த மாதிரி நேரத்தில் கை கொடுக்குறது, முதன்மையாக கை கொடுக்குறது தங்கம். அந்த மாதிரி ஒரு அவசிய தேவைகள் இல்லை, வாங்கின இடத்த ரொம்ப வருஷமாக வச்சிட்ருக்கேன், சொந்த வீடே கட்டலை, இப்போ கட்ட போகிறேன் அப்படின்றத தங்கத்தை விற்க வருவாங்க. அந்த மாதிரி இல்லை, குழந்தைங்களுடைய எதிர்காலம் படிப்புக்காக வெளிநாடு போகிறாங்க, இந்த மாதிரி ஏதாவது அத்தியாவசிய தேவைகள் இருந்தால் இது அருமையான தருணம். ஓகே, தங்கத்தை விற்றுட்டு வெளியே வரலாம், அதை யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு அதெல்லாம் இல்லை அப்படின்னா கம்முன்னு இருக்கலாம். ஏன்னா திருப்பியும் அடுத்த ஒரு 2 வருஷத்தில் இந்த விலை இந்த விலை இருக்காது. இன்றைக்கி அநியாயமாக தெரிகிற இந்த தங்கத்தின் விலை 15000 ரூபா இன்றைக்கி ஒரு கிராம். இது அடுத்த 2 வருஷம் நியாயமாக தெரியும். எப்படின்னா போன வருஷத்தில் இருந்துச்சுல, ஜனவரி மாதம் இருந்துச்சு 7000 ரூபா. ஆமாம், அன்னைக்கு அது 7000 ரூபா அதிகம் நினச்சிக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு அந்த 7000 ரூபா வராதா எங்கிறோம்ல, அப்போ வாங்காம விட்டோமே இல்லையா? 7000 ரூபா இருந்துச்சு, 7150 ரூபா இருந்துச்சு ஜனவரி 1 2025. அன்னைக்கு அது அதிகமாக இருந்துச்சு. இன்னைக்கு 7000 ரூபா வந்தால் நீங்கள் வாங்குவீங்களா, வாங்க மாட்டீங்களா? கண்டிப்பாக. அதுதான் அது மாதிரி இன்னைக்கு இந்த அநியாயமாக தெரியுது. இன்னும் 2 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா, ஐயா 15000 ரூபா தானே பரவாயில்லையே அப்படின்னு தோணக்கூடிய அளவு வந்துடும். அதனால் அவசியம் இருந்தால் இப்போ விற்கலாம், இல்லைன்னா வச்சிருக்கலாம். கடந்த சில மாதங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சில்வரோட சேவிங்ஸ் பண்ணுறதும் ரொம்ப அதிகமாக இருக்குது, சில்வரோட விலையும் ஏறி இருக்குது. ஸோ உங்களோட ஒப்பீனியன் என்ன சார்? சில்வரில் சேவ் பண்ணலாமா? நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்குது, தங்கத்தில் சேவ் பண்ணலாமா இல்லை சில்வரில் சேவ் பண்ணலாமா அப்படின்னு. இல்லை, நம்பர் 1 அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கோல்டு தான். நம்பர் 2 அப்படின்ற அடுத்த இடத்துல இருக்கிறது சில்வர். எப்பவுமே கோல்டு விலை ஏறிச்சுன்னா அடுத்து சில்வரும் பின்னாடி வந்துட்டு இருக்கும். ஆனால் முதல்லலாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு டிமாண்ட் 15 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா வெள்ளியோட விலை இறங்கியிருக்கப்பெல்லாம் யாருமே 1 கிலோ கோல்டு வெள்ளிலாம் வாங்கினதே இல்லை. இப்போ அதிகமாக வாங்குறாங்க. ஆமாம், இப்போ பார்த்தீங்கன்னா கிராம் 300 ரூபா 400 ரூபா வந்தப்பெல்லாம் எல்லாம் டிமாண்டில் 1 கிலோ பார் வேணும், 1/2 கிலோ பார் வேணும் அப்படின்னு வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க.
இதுலேருந்து என்ன தெரியுன்னா பணப்புழக்கம் நிறைய ஆயிடுச்சு மக்கள்கிட்ட. அதை விட இன்னும் அவேர்னஸ் நிறைய ஆயிடுச்சு. இல்ல ஒரு ஆல்டர்னேட்டா தங்கத்துக்கு ஆல்டர்னேட்டா வெள்ளியும் வந்துருச்சு பார்க்க மக்கள் ஆரம்பிச்சிட்டாங்க. மத்தியில. மக்கள் மத்தியில் அது ஒரு அவேர்னஸ் வந்துருச்சு. அதனால அதில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனோட விலைகளும் ஏறிக்கிட்டே இருக்கு. இப்போ கூட இதை ரெண்டுத்துலையுமே தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். சொந்த பணம் இருந்தால் வாங்கி வைக்கலாம். தங்கத்துக்கு நமக்கு வந்து மதிப்பு குறைய வாய்ப்பு இல்லை இல்லையா? ஆனா வெள்ளியோட மதிப்பு குறையுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கு. நான் எனக்கு தெரிஞ்ச நண்பரே பார்த்தீங்கன்னா சில மாதங்கள் முன்னாடி வெள்ளி பார் வாங்கினாரு. வாங்கிட்டு சில மாதங்கள் ரொம்ப கம்மியாயிடுச்சு. வாங்கின பணத்தை விட ரொம்ப கம்மியா போயிடுச்சு. இப்போ சமீபத்தில் ஏறிச்சு இல்லையா? 2 நாளைக்கு முன்னாடி 3 நாளைக்கு முன்னாடி ஏறும்போது விற்கலாமா அப்படின்னு அவர் கேட்டுட்டு இருக்கோம். ஸோ இப்போ வாங்கினவங்க விற்கலாமா? விற்க சரியான நேரமா? அவங்களுக்கு லாபம் வரக்கூடிய நேரம் இருந்துச்சுன்னா தாராளமாக விற்றுருங்க. ஓகே. லாபம் இல்லை, நான் வாங்கின விலையை விட இறங்கிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஏன்னா இனி வரக்கூடிய நாட்களில் அதனுடைய விலையும் ஏறும். வெயிட் பண்ணக்கூடிய திறன் இருந்துச்சுன்னா, இல்லை எமர்ஜென்சி எனக்கு இருக்குது, வேறு பணத்தை எடுத்து வாங்கினா அந்த இதுக்கு வேணும் என்கிட்ட கூட கேட்பாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, நான் ஒரு பணத்தை வந்து தொழிலுக்காக வச்சுருக்கேன், இல்லை வீடு கட்டலான்னு வச்சுருக்கேன், ரெடி பண்ணி வச்சுட்டேன், இன்னும் 2 மாதம் டைம் இருக்குது, அதுக்குள்ளே நான் தங்கத்தை விலை ஏறிக்கிட்டே இருக்கேன், நான் கோல்டை வாங்கலாமா, கோல்டு வாங்கி வச்சுக்கிறேன், 2 வருஷத்தில் 2 மாதத்தில் ஏறனே திருப்பி நான் விற்றுட்டு இது நம்ம லாபத்தை. அதெல்லாம் பண்ணாதீங்க. தங்க விலை ஏறக்கூடிய வாய்ப்பு இருந்தால் கூட இந்த மாதிரி ஒரு ஷார்ட் டேர்மில் டிசிஷன் எடுக்காதீங்க. ஏன்னா நம்ம எதிர்பார்க்காத விஷயத்தில் திடீர்னு தங்கத்தினோட விலை குறைய ஆரம்பிச்சிடும். அப்படி தானே ஆச்சு. ஒரு கிராம் 16,800 ரூபா, ஒரு சவரன் 1,34,400 அதிகபட்சன்ற ரேட் போனோடனே எது திடீர்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 30ஆம் தேதி டக்குன்னு ஒரு போட்டு கீழே வந்துருச்சு. அந்த மாதிரி நேரத்தில் சில பேர் மாட்டிக்கிட்டா வம்பு இல்லை. அதனால் அந்த ஷார்ட் டேர்மில் வந்து அது போகக்கூடாது. லாங் டேர்மில் வெயிட் பண்ணக்கூடிய நம்மள்கிட்ட கெப்பாசிட்டி இருந்துச்சுன்னா தாராளமாக செய்யலாம். குறிப்பாக இப்போது ஆல்டர்னேட்டாக நிறைய பேர் வந்து ஃபிசிக்கலாக வாங்குறத விட வந்து கோல்டு பீஸ், சில்வர் பீஸ், பாண்டாக வாங்குறாங்க இல்லையா? ஸோ அது உங்களோட ஒப்பீனியன் என்ன சார்? அது ஒரு நல்ல அணுகுமுறைன்னு நினைக்கிறீங்களா? கடைக்காரனாக இருந்து நான் பதில் சொல்கிறதா இருந்தால் இல்லைங்க அதெல்லாம் வேணாம், கோல்டோ வெள்ளியோ இதில் தான் வாங்கணும்னு. நானும் ஒரு சராசரி மனிதனாவோ இல்லை மற்ற மக்களுக்கு வந்து பயனுள்ள தகவலை சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் உங்களுக்கு எது தேவையோ, உங்களுக்கு எப்படி இருக்கோ தாராளமாக அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். கோல்டு ETF, சில்வர் ETF, இல்லை பாண்டு, இல்லை இந்த மாதிரி பீஸு, இல்லை டிஜி கோல்டு, இது வேணால் பண்ணலாம். இல்லை நான் அணிகலன்கள் போட்டு எனக்கு ஆசை அனுபவிக்கணும் அப்படின்றப்போ அப்போ நீங்கள் இந்த மாதிரி வாங்கிக்கோங்க. இல்லை நான் அதெல்லாம் யூசேஜ் இல்லாமல் நம்ம கோல்டு பாராக வாங்குறதுக்கு நம்ம இந்த மாதிரி வாங்கி வைக்கலாமா? தாராளமாக வாங்கி வைக்கலாம். அதை பற்றி ஒன்றும் தப்பு கிடையாது. இப்போ இந்த கிரைசிஸ்லாம் வந்து இப்போ போர் நடந்துகிட்டு இருக்கு. போர் முடிஞ்சோடனே இதெல்லாம் பழைய மாதிரி ஆயிரும் நினைக்கிறீங்களா? போர் முடிஞ்சாச்சு, ஸ்திரத்தன்மை வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக தங்கத்தினுடைய இன்னும் ஒரு உச்சத்தை நோக்கி நகர்ந்துக்கிட்டு தான் இருக்கும். குறையெல்லாம் வாய்ப்பே இல்லை. குறையறதுக்கு வாய்ப்பு கூடிக்கிட்டே தான் இருக்கு. கண்டிப்பாக கூட. நான் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா தங்கத்தோட மதிப்பு குறைஞ்சிரும், மோடிக்கு ஆலோசனை சொல்கிற ஒருத்தர் பார்த்தீங்கன்னா தங்கத்தை வந்து பொது உடைமைப்படுத்தணும் அப்படிலாம் சொன்னதா கூட ஒரு எப்படி செய்ய முடியாது? அதெல்லாம் பண்ணவே முடியாது கண்டிப்பாக. ஏன்னா தங்கம்ன்றது இன்னைக்கு உங்கள் நாட்டில் மட்டும் இல்லைங்க, இது வந்து உலகத்திலே எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயம். தங்கம் எவ்வளோ கையிருப்பு இருக்கோ அதை வச்சு தான் வந்து கரன்சியை அச்சடிக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்குது. அதனால் அப்படிலாம் கிடையாது. இது மட்டும் இல்லை, தனிப்பட்ட ஒரு மனிதர் மட்டும் இல்லாமல் வங்கிகள்ன்றது இன்றைக்கி உலகத்திலேயே நம்பர் 1, 2, 3, 4 அப்படின்ற ஒரு பெரிய லெவலில் இருக்கிற JP Morgan, அப்புறம் கோல்ட்மேன் சாக்ஸ், போலந்தில் ஒரு வங்கி இருக்குது. அது எல்லாமே பார்த்திங்கன்னா என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, கண்டிப்பாக இன்னும் ஒரு 18 மாதத்துலேருந்து 24 மாதத்தில் தங்கத்தினுடைய விலை உயரும். எந்த அளவுக்கு உயரும் அப்படின்னது பார்த்தீங்கன்னா, குறைந்தபட்சம் ஒரு கிராம் 25,000 ரூபா, அதிகபட்சம் 35,000 ரூபா போகும் அப்படின்றாங்க. அதெல்லாம் கணக்கு வச்சு பார்த்தோம்னா தங்கத்தினுடைய விலை நிச்சயமாக குறையறதுக்கு வாய்ப்பு இல்லை, லாங் டேர்மில் உயரும் அப்படின்னு என்னுடைய. தங்கம் வெள்ளி குறித்து வந்து பலருக்கும் இருந்த சந்தேகங்களை டீட்டெயிலாக எங்களோட உங்களோட கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி சார். நல்லது.